அன்பு தமிழ் விவசாயிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாவையில் வந்து ஒரு சீரியஸாக பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள். இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதையிலேருந்து அறுவடை வரைக்கும் நம்ம ஃபார்மரை எப்படி கைட் பண்ணுறோம், என்னென்ன பூச்சி வருது, என்னென்ன நோய் வருது, என்னென்ன மருந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம், என்னென்ன உரம் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து 30 days அது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 30 நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 30 நாள். இப்போ வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து சீட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பாக்கெட், 100 கிராம் பாக்கெட்டில் வந்து 8 பாக்கெட் வந்து ஃபார்மர் நடவு பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நடவு பண்ணி முளைப்பு எப்போ உங்களுக்கு வெளியே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொக்கி போடுறதுன்னு சொல்கிறது வந்து 7வது நாள்லேருந்து 9வது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த கொக்கி போடும். உங்களுக்கு வந்து 12 to 15 நாள் வரைக்கும் இப்போ வந்து ஒரு 2 இலை வரும். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் என்ன உங்களுக்கு வந்து பூச்சி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெடுவுன்னு சொல்லக்கூடிய வண்டு. அந்த வண்டுக்கு என்ன மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரணை இப்போ வந்து ஒரு ரீஜென்ட் அல்ட்ரா வந்து 1 கிலோவை வந்து இப்போ வந்து 5 கிலோ மணலில் கலக்கி உங்களுக்கு வந்து பெட்டாக இருந்தால் பெட்டு ஃபுல்லாக வீசி விடலாம். அதே வந்து குழியாக இருந்தால் குழிக்கு வந்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து வண்டு தாக்கம் வராது, வந்து வேர் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். அடுத்தது உங்களுக்கு வந்து வீசியோட முடியல ஸ்ப்ரேயிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்ப்பு ஒரு டேங்க் ஒரு பாக்கெட் நீங்கள் போடலாம். அடுத்தது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழுகல். அந்த அழுகல் வந்து இப்போ மண்ணிலேருந்து வரும்போது அந்த தண்டு அழுகி வரும், டேம்பிங் ஆஃப்னு சொல்லி. இதுக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிடோமில் கோல்டு வந்து மேலே ஸ்ப்ரேயிங் பண்ணலாம். ரொம்ப அழுகல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிடோமில் கோல்டு வந்து ஏக்கராவுக்கு வந்து 1/2 கிலோ கீழே ட்ரென்ச்சிங் கொடுக்கலாம். அடுத்தது பூச்சி தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீசை வர ஸ்டேஜில் வந்து பூச்சி தாக்கம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுபுழு, பேனு, வெள்ளையி ப்ளஸ் பச்சைப்பூச்சி, இந்த 4மே வரும். இந்த 4க்குமே வந்து ஒரே மருந்து இருக்குது. இது வந்து என்ன அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனிவியா, இப்போ வந்து சிஞ்சண்டாவில் வந்து பொட்டன்சியோடியோ, இந்த 2 மருந்தில் எது வேணாலும் அடிக்கலாம். உங்களுக்கு டோசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணுறோம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து கீழே என்ன ட்ரென்ச்சிங் கொடுக்கலாம், வேரோட்டத்துக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமிக் வந்து ஏக்கராவுக்கு வந்து கம்பெனி பொறுத்து மாறும். உங்களுக்கு ஹியூமிக் கொடுக்கும்போது வெள்ளை வேர் ஓட்டம் வந்து அதிகமாக கிடைக்கும் போது உங்களுக்கு வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியோ ஸ்ட்ரெஸ்ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து செடியை வந்து தாங்கும். ஏன்னா வேரோட்டம் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதிகப்படியான தண்ணி எடுத்து வச்சுக்கும், நியூட்ரியன்ட் எடுத்து வச்சுக்கும். அதனால் வந்து செடி வந்து சொணக்கமடையாது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து என்ன ஃபெர்டிலைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடி உரமாக நீங்கள் வந்து டிஏபி போடலாம். அடி உரம் நீங்கள் வந்து போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மீசை வர ஸ்டேஜில் வந்து ஏக்கராவுக்கு வந்து ஆல் 19 வந்து 8 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.